திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே சிதலமடைந்து இருக்கும் சாலையால் 22 கிராம மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில்முத்து வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தில்முத்து, அங்கு கொடைரோடு பகுதியை சேர்ந்த எந்த 22 கிராம மக்கள் இந்த சிதலமடைந்த சாலையால் பாதிப்படைகிறார்கள்? பொது போக்குவரத்திற்கு இந்த சாலை எவ்வளவு தகுதியற்றதாக மாறி இருக்கிறது? கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் கனகதாரா. திண்டுக்கல் மாவட்டம் அருகே உள்ள சாலை தான் இந்த சாலை. அதாவது கொடைரோடு நகர்பகுதியிலிருந்து நிலக்கோட்டை, மைக்கேல் பாளையம், அவையம்பட்டி பிரிவு வரை செல்லக்கூடிய 22 கிராமங்கள், மைக்கேல் பாளையம், பாலம்பட்டி, மடியாயி பாளையம், கும்மரம்பட்டி, ஒருத்தட்டு, பாறைப்பட்டி, மாவட்டம்பட்டி உள்ளிட்ட 22 சுற்று வட்டார கிராமங்களை இணைக்கக்கூடிய சாலையாக இந்த சாலை இருந்து வருகிறது. குறுகிய ரயில் பாதையாக இருந்த பொழுது முருகன் கோவில் அருகே இருந்த ரயில்வே கேட்டை புனரமைப்பு செய்து ஜெகநாதபுரம் அருகே இந்த ரயில்வே கேட்டிற்கு சுமார் 1.2 கிலோமீட்டர் அளவிற்கான சாலை அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த சாலை முற்றிலுமாக ரயில்வே துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இடத்திற்குள் செல்வதால் தற்போது வரை அந்த சாலையை புனரமைப்பு செய்ய ரயில்வே நிர்வாகம் முன்வரவில்லை. இந்த சாலையை பயன்படுத்தி தான் 22 கிராமங்களும் நகர்ப்பகுதிக்குள் செல்ல வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருந்து வருகிறது. 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து சிதிலமடைந்த சாலையை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் போராட்டம் நடத்தியும் பலமுறை பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாக கோரிக்கை முன்வைத்தும் தற்போது வரை அதுக்கான நடவடிக்கைகள் ஏதும் இல்லை. ஆம்புலன்ஸ் மேற்கொண்டு இந்த வழியாகத்தான் செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து வருகிறது. உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினாலும் கூட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நிலக்கோட்டை வட்டாட்சியர் மற்றும் பேரூராட்சி நிர்வாகம், ரயில்வே துறை என பேச்சுவார்த்தை நடத்தியும் இந்த சாலையை அமைக்க வேண்டும் என்றால் ரயில்வே நிர்வாகம் தடையில்லா சான்றிதழ் NOC வழங்க வேண்டும் என்று பேரூராட்சி நிர்வாகம் கூறுகிறது. ஆனால் ரயில்வே துறையோ இந்த சாலையை அமைப்பதற்கு முன்வரவில்லை. அதே சமயத்தில் பேரூராட்சி நிர்வாகம் அமைப்பதற்கான அனுமதியும் தரவில்லை. இதன் காரணமாக சுமார் ஓராண்டிற்கும் மேலாக தொடர் போராட்டம் நடத்தியும் தற்போது வரை இந்த சாலை இதே நிலையில் இருக்கிறது. கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த சாலை இப்படி இருக்கிறது. உடனடியாக இந்த சாலையை மாவட்ட ஆட்சியர் மக்களினுடைய நலன் கருதி, 22 கிராம மக்களினுடைய நலன் கருதி இந்த சாலையை அமைத்து தர வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்முத்து. இந்த ரோடெல்லாம் எதனால எமர்ஜென்சிக்குனாலும் எதனாலும் நாங்கள் இந்த ரோடு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 30 வருஷமா அந்த ரோடு இப்படி தான் இருக்கு. அங்கிட்ட ரயில்வே ஜங்ஷன் இருக்கு. முன்னாடி இந்த சைடு இந்த கேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜெகநாதபுரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 கிராமங்கள் இந்த சைடா தான் போய்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு ஆம்புலன்ஸ் போறதா இருக்கட்டும், பிள்ளைகளை டயத்துக்கு ஸ்கூல் கொண்டு போய் வரதா இருக்கட்டும், இந்த ரோடு வழியா போறது எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. சரி, எங்களுக்கு சரியான ரோடு வசதி ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு பேரூராட்சி நிர்வாகத்திட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ரயில்வே நிர்வாகத்திட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ரயில்வேல போய் கேட்டோன்னா அவங்க பேரூராட்சியை போய் கேளுன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால மாவட்ட ஆட்சியர் நேரா இந்த பகுதியை ஆய்வு செஞ்சு எங்களுக்கு சரியான சாலை வசதி ஏற்படுத்தி தருமாறு எங்க கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். பால் வியாபாரம் பண்ணிக்கிறீங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த ரோடு கொள்ள வருஷமா 30-40 வருஷமா இப்படியே தான் கிடக்குது. இதை எந்த பயனுமே இல்லாமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மைக்கேல்பாளையம், ஒருத்தட்டு, பாலாம்பட்டி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 ஊருக்காரங்க இந்த ரோட்டில் தான் பயன்படுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரசவம், ஆஸ்பத்திரி, எந்த இதுனாலும் இது எமர்ஜென்சிக்கு போக முடியலை. அப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றி தான் நிலக்கோட்டை, சங்கராபுரம் இப்போ சுற்றி போக வேண்டிய சூழ்நிலை வந்துக்கிட்டு. இதனால் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது போக வர.